எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 44வது நாள். வழக்கம்போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டாங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணேன். விளக்கேற்றத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேங்க. அதாவது இன்றைக்கி மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்கு அளித்த சாபத்தை பற்றி ஒரு குட்டி கதை. மகாவிஷ்ணு அசுரர்களோட 1000 ஆண்டுகளுக்கு மேலே போர் நடந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு அசதியாக இருக்குது, உறங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வில்லோட ஒரு நுனி நிலத்துலையும் மறுநுனி அவருடைய முக வாயில் அழுந்துறபடி உறங்குறாரு. இப்போ தேவலோகத்தில் இந்திரன் ஒரு வேள்வி நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மகாவிஷ்ணுவை அழைக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து வைகுந்தத்தை நோக்கி வராங்க. வந்த உடனே பார்த்தா மகாவிஷ்ணுவை காணோம். ஞான திருஷ்டியில் பார்த்தா அவர் உறங்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ உடனடியாக யாகம் நடத்தணுமே, அவரை எழுப்பி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு யோசனை பண்ணுறாங்க. யோசனை பண்ண உடனே ஒரு யோசனை தோணுது. செல்லா மாதிரி விரல் அந்த வில்லோட நுனியை அரிச்சிட்டாக்க முகம் நிமுறும், அவர் மூச்சுக்குவார் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டாங்க. இப்போ அதை செய்யறதுக்கு பயம். அதனால் பிரம்மா சிவன் இவங்கள்ட்டெல்லாம் வேண்டி யோசனை கேட்குறாங்க. பிரம்மா சொல்கிறாரு, ஆபத்துக்கு பாவம் இல்லை, இது ஒரு குற்றம் இல்லை, செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே டக்குன்னு செல்லா மாதிரி அந்த வில்லோட நுனியை அரிக்கிறாரு. திடீர்னு 3 உலகமும் நடுங்கிற மாதிரி ஒரு பெரிய பேரொளி கேட்குது. தேவர்கள்லாம் நடுங்கிறாங்க. கடல் கொந்தளிக்குது. சூரியன் இருட்டாகி உலகமே இருட்டாயிருச்சு. இப்போ தேவர்கள் விஷ்ணுவை பார்க்குறாங்க, அவரை காணோம். வில்லோட நுனி வேகமாக விடுபட்டு தெரிச்சதால் விஷ்ணுவோட தலை அறுக்கப்பட்டு எங்கேயோ போய் விழுந்துருச்சு. உடனே சிவன் பிரம்மா எல்லாரும் நேரில் வந்துட்டாங்க. தேவர்கள் கண்ணீர் விடுறாங்க. உடனே சொல்கிறாங்க, 3 உலகையும் படைத்து காக்கிற நாயகி பராசக்தியை வேண்டுங்க, இதுக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டுறாங்க. விண்ணில் காட்சியளிக்கிறாங்க மகாலட்சுமி. உடனே சொல்கிறாங்க, தேவர்களே உங்களுடைய குற்றம் எதுவும் இல்லை, இது என்னோட சாபந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வைகுந்தத்தில் ஒரு நாள் இருக்கும்போது யாரையோ நினச்சி என்னை பார்த்து சிரித்தார். உடனே நான் கோபத்தில் உங்களுடைய தலை அறுபடட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டேன், அதனால தான் இது இப்படி. உடனே தேவர்கள் கேட்குறாங்க, உங்கள் கணவன் இல்லையா, இதனால் உங்களுக்கு தானே துன்பம் வேதனை எல்லாம் அப்படின்னு. அதாவது இன்னொரு பெண்ணை மனசால் நினச்சா கூட எந்த பெண்ணாலையும் ஏற்றுக்க முடியாது. அதனால் ஆத்திரம், தனக்கு ஏற்படும் இன்னல் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சாபம் விடுறது மூர்க்க குணம், தயவு பார்க்குறதுல பேராசை, ஆகாரமின்மை, பொய், இதெல்லாமே பெண்களுக்கே உள்ள துர்க்குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குற்றம் செஞ்சால் உடனே சாபத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதனால தான் நான் சாபம் விட்டுட்டேன். இப்போ தலை உண்டாகும் மாதிரி என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன், இதனால் உலகத்துக்கு நன்மை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு தேவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. ஹயக்ரீவன்ற அசுரன் ரொம்ப மகாலட்சுமி மேலே பக்தியால் சரஸ்வதி ஆற்றங்கரையில் கடுமையான தவம் இருந்தான். அப்போ நேர்லேயே நான் காட்சி கொடுத்து, உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொன்னேன். எனக்கு மரணமே இல்லாத வாழ்வு வேணும், எல்லாத்துலேயும் நான் வெற்றியை தான் காணணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டான். பிறக்கிற எல்லாருமே இறக்கணும், இதுதானே நியதி, அதுக்கு வேறு ஏதாவது கேளுன்னு சொன்னேன். அதுக்கு அவன், என்னால் மட்டுமே எனக்கு அழிவு வரணும், வேறு யாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்ற வரத்தை வாங்கி ரொம்ப ஆணவத்தால் முனிவர்கள் மானிடர்கள் எல்லாத்தையும் ரொம்ப துன்பப்படுத்துகிறான். அவனுக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குதிரையோட தலையை வெட்டி விஷ்ணுவோட உடம்புல வச்சாக்க இப்போ ஹயக்ரீவராக மாறி அந்த அரக்கன் அசுரன் ஹயக்ரீவனை அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. உடனே பிரம்மா என்ன பண்ணுறாரு, அதே மாதிரியே குதிரை தலையை வெட்டி அந்த தலையை விஷ்ணுவோட உடம்புல வச்சிடுறாரு. இப்போ ஹயக்ரீவராக மாறிட்டு தேவியோட அருளால் அசுரனை போரில் வெற்றி பெற்றாரு. உலகத்துக்கே தேவர்கள் மக்கள் எல்லாத்துக்கும் பெருத்த நன்மை உண்டாயிருச்சு. அதாவது எந்த ஒரு நடந்தாலும் முடிவில் நல்லது தான் நடக்கும். தெய்வம் கைவிட மாட்டார்கள். இந்த வீடியோ நல்லா இருக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு விளக்கேற்றி சகல நன்மையும் உண்டாகிறதுக்கு வேண்டிக்கிறேன். இன்னையோட 44 நாட்கள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அப்படியே போகுது. அதாவது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் டெய்லி இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வத்தோடு செஞ்சிகிட்ருக்கேன். அதுவே ஒரு பெரிய வெற்றி தாங்க.